இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கும்பராசி. கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பு எப்படி அமைய போகுது, எந்த விஷயத்துல முதல்ல அவங்க கவனமா இருக்கணும், எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. தெரியாது. ஸோ அந்த ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்பதான் ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு. இப்ப அடுத்து இப்ப எல்லாருக்கும் என்ன சனி பயிற்சி நடந்தது. சனி பயிற்சி என்ன நடந்தது? சனி பயிற்சி ஜென்ம சனி விலகி இருக்கு, அவ்வளவுதான். கும்பராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சமாவது சொல் பேச்சு கேட்டா போதும். உங்க சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு அங்க இருக்கிற பெரிய மிஸ்டேக். சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் அன்வான்டான செலவுகள்லாம் நீ குறைச்சிக்கணும். தேவையில்லாத செலவுகள், உனக்கு கெட்ட பழக்கங்கள் இருந்தால் கூடியமான வரைக்கும் அதெல்லாம் குறைச்சிக்கோ. என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும் நீ பண்ண. அந்த மாதிரி பண்ணினா நல்லது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர், ரொம்ப அழகா ஜாதகம் பார்த்து உங்களுடைய பலாபலன்களை சொல்லக்கூடிய நம்மளுடைய ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். திரை வருடத்திற்கான அழகான அந்த தமிழ் புத்தாண்டு எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பிறக்கக்கூடியது, உங்களுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்தெந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் பரிகாரத்தோட சொல்றதுக்காக நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஐயாவை சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய ஆன்மீக பரிகார சேனல்ல முதல் முறையா நீங்க வந்து பதிவுகள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய நிறைய பதிவுகளை பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லுவீங்க. எந்த ராசி எப்படி இருக்கணும், அவங்க என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும், எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லுவீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பு எப்படி அமைய போகுது, எந்த விஷயத்துல முதல்ல அவங்க கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி இருக்காங்க, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி இருக்காங்க. இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சமாவது சொல் பேச்சு கேட்டா போதும். உங்க சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு அங்க இருக்கிற பெரிய மிஸ்டேக். சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க. ஏதாவது இப்போ வீட்டுல கூட எடுத்துக்கோங்கப்பா, இதை செய், இதை எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. அதாவது கும்பராசி பொறுத்தளவுக்கு என் வழி தனி வழி, நான் இப்படிதான் போவேன், இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான், அவ்வளவுதான். ஆனா காரியவாதி, கரெக்டா இருப்பாங்க. சொத்து விஷயம் கூட பிறந்தவங்களா இருந்தாலும், சொத்து விஷயமா இருந்தாலும், அவங்களாம் ஒரு ஏஜ் போகிற சொத்து விஷயமா இருந்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி பொறுத்தளவுக்கு எல்லா ராசியும் நம்ம கரெக்டாக ஒரு ராசியும் ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க மட்டும் அன்பிரடிக்டபிள்னு சொல்லலாம். இவங்களை ப்ரெடிக்ட் பண்ணவே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா திடீர்னு ரைஸ் ஆகும், திடீர்னு ஃபால் ஆகும், தெரியாது. ஸோ அந்த ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்பதான் ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு. இப்ப அடுத்து இப்ப எல்லாருக்கும் என்ன சனி பயிற்சி நடந்தது. சனி பயிற்சி என்ன நடந்தது? சனி பயிற்சி ஜென்ம சனி விலகி இருக்கு, அவ்வளவுதான். இப்போ அடுத்து என்ன நடக்குது? பாத சனி நடக்குது. முட்டிக்கு கீழே அடிபடுறது, சின்ன சின்ன விஷயங்கள். பாத சனி நடக்குதுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். நமக்கு இன்னும் 7.5 சனி முடியல, இன்னும் பாத சனி நமக்கு நடந்துட்டு இருக்கு, ஸோ நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது நினைச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் சேஞ்ச் பண்றேன், நான் வீடை ஷிஃப்ட் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன் பண்ணும். யோசிச்சு பொறுமையாக நிதானிச்சு உங்களுக்கு பெரியவங்களை கேட்டு, சார் இப்போ இது எனக்கு நல்ல டைமு, இது இப்போ நான் பண்ணினா இது எனக்கு சரியாக இருக்குமா, இப்போ நான் இது மாறினா வீடு ஷூட் பண்ணலாமா, நான் ஜாப் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமா, இதை விட எனக்கு சேலரி நல்லா இருக்குமா, இந்த வேலை எனக்கு நிரந்தரமாக இருக்குமா, நீ கரெக்டாக கேட்டு பண்ண. ஆனால் இதெல்லாம் நீ கரெக்டாக பண்ணின அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். பணம் கூட உனக்கு எப்படி இருக்குது? நிலை இல்லாமல் இருக்குது. கடன் இருக்குது, ஒரு சில நெரிசலில் சில பிரச்சனைகள்லாம் இருந்துன்னு தான் இருக்குது, ரெஸ்ட்லெஸ்னஸாக இருக்குது, ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கு. இப்பயே கண்ட்ரோல் பண்ணினா சக்ஸஸ், இல்லைன்னா கஷ்டம்தான். அதனால் இப்போ ஏன்னா பாத சனி வேறு நடக்கிறது, ரொம்ப கரெக்டாக இருக்கும். பாடி மைண்ட் இம்பேலன்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் அன்சிட்டி இருக்குது, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, சடன் ஹெல்த் இஷ்யூ நிறைய வரதுக்கான வாய்ப்பு சித்திரை வைகாசி ஆணி ஆடி இருக்குது. ஸோ கவனமாக இருக்கு. இந்த 4 மாதம் இக்னோர் பண்ணினா ஹெல்த் கொலாப்ஸ் ஆகிடும். நீ தான் உன்னுடைய உடல் நலத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மைண்டு காமாக இல்லைன்னா பாடி டவுன் ஆகிடும். ஸோ இந்த ராசி பொறுத்தளவுக்கு நீ இப்படி தான் இருக்கணும்னு இப்படி தான் இருக்கணும், இந்த 4 மாதம் இப்படி தான் இருக்கணும்னு இப்படி தான் இருக்கணும், இருந்தால் உனக்கு நல்லது.
அடுத்த 4 மாதம் உனக்கு அந்த மணி பண விஷயத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். லோன் ப்ரெஷராக இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளித்து பணம் கட்டக்கூடிய அளவுக்கு உனக்கு வந்துடும். கொஞ்சம் அன்வான்டான செலவுகள்லாம் நீ குறைச்சிக்கணும். தேவையில்லாத செலவுகள் உனக்கு கெட்ட பழக்கங்கள் இருந்தால் கூடியமான வரைக்கும் அதெல்லாம் குறைச்சிக்கோ. என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும் நீ பண்ண. அந்த மாதிரி பண்ணினா நல்லது. இன்னொன்று வந்து என்னென்னா, பணம் கையில் வரும், ஆனால் அடுத்த நிமிஷம் உனக்கு கையை விட்டு என்ன செலவு பண்ணுறேன்னு தெரியாது. அதனால் கூடியமான வரைக்கும் மனைவி கிட்ட கொடுத்து வாங்க, தப்பு கிடையாது. உனக்கு நம்பிக்கை இருந்து இப்போ நம்ம மனைவி அவங்க பணம்லாம் சேர்த்து வைப்பாங்க, செலவு பண்ண மாட்டாங்கன்னு உனக்கு அந்த ஒரு செய். அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணினா நல்லது. ஒரு தவறான ஒரு விஷயம் எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஷியலாக பெரிய இஷ்யூ நீ சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ அதனால் கவனமாக இரு. கடைசி விஷயம்தான், கடைசி 4 மாதம் தான், மார்கழி தை மாசி பங்குனி தான் உனக்கு பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்டாக உனக்கு அமையும். கடைசி 4 மாதம் த பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் உனக்கு அப்போ தான். ஜாப் சேஞ்சஸ், உனக்கு நல்ல விஷயங்கள், உனக்கு நடக்கக்கூடிய சூப்பரான விஷயங்கள் எல்லாம் உனக்கு அப்போ தான் உனக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த டைம் வரும்போது நீ கவனமாக இரு. வேலை விஷயத்தில் அந்த டைமில் நீ கவனம். நல்ல ஒரு பிக்கஸ்ட் ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்க போகுதுன்னு அந்த கடைசி இந்த 4 மாதம் அதை யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து அவங்க கிட்ட இருக்கு. இந்த 4 மாதம் தான் உன் லைஃபே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்கும். இன்னும் உனக்கு வெளிநாடு அமையும், இன்னும் உனக்கு கல்யாணமும், உனக்கு நீ என்ன நினைக்கிறியோ அந்த கடைசி அந்த மார்கழி தை மாசி பங்குனி அந்த 4 மாதம் ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கு ஏன்னா அதுக்குண்டான ஒர்க் அவுட் நீ செஞ்சுட்டே வருவேன். கரெக்டாக நீ பண்ணிகிட்டே வந்த அப்படின்னு சொன்னால் உனக்கு அதுக்கு கரெக்டாக இருக்கும். எங்க நீ தான் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்க. எதை கேட்டா பரவாயில்ல, நீ தான் சாமி கும்பிடு. ஆமா, சாமி கும்பிடுன்னா நீ போய் கும்பிட்டுட்டு வா. ஏன்டா புள்ள, நீ போய் கும்பிட்டுட்டு வா. நான்லாம் சாமி கும்பிட வர மாட்டேன். வீட்டுக்காரரே அப்படிதான் சில பேர் சாமி நீ கோயிலுக்கு போறியா, நீ சாமி கும்பிடு, நீ போய் என்ன கூப்பிடாத, என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு. அப்போ இப்படி இருந்தா அவங்க வந்து சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, கும்பராசிக்காரர் என்கிட்டே வந்து கேட்பாங்க, சார் வீட்டுக்காரருக்கு டைம் சரியாயில்ல, என்ன நட்சத்திரமா, கும்பராசி கோயிலுக்கு போய் விளக்கு போட சொல்ல. அவர் எங்கெங்க கோயிலுக்கு போறாரு, நான் கோயிலுக்கு போய் விளக்கு போட. நான் சொல்லுவேன், அம்மா அவங்கவுங்க வைத்த வலிக்கு அவங்கவுங்க மருந்து சாப்பிட்டாதாம்மா அது சரியா வரும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த போகணும், அவங்க தான் கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு வரணும், சில விஷயங்கள்லாம் பண்ணணும். பண்ணினா அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் அவங்க போக வேண்டிய கோவில்னு இருக்குது. அதாவது இந்த கும்பராசி அப்படின்னா பொதுவாக கும்பராசிக்கான உகந்த கோவில் அப்படின்னு சொன்னான்னா இந்த குற்றாலீஸ்வரர் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு சிறப்பான ஸ்தலம். அதுதான் அவங்களுக்கு நட்சத்திரத்துக்கான கோவிலும் அதுதான், ராசிக்கான கோவிலும் குற்றாலம் தான். ஸோ அந்த கோவில் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஒன்று. ரெண்டாவது, அவங்க அதிகமாக வழிபாடு பண்ண வேண்டியது 2 சுவாமி. ஒன்று சனி பகவான், இன்னொன்று ஆஞ்சநேயர். அதுவும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்ப சிறப்பு. துளசி கட்டி போடுறது, வெத்தலை மாலை போடுறது, இந்த மாதிரி அவங்க வழிபாடுகள் அவங்க கரெக்டாக கொஞ்சம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லது. இதில் கொஞ்சம் சிரமமான ராசி அப்படின்னு சொல்லும்போது அவிட்டம் கும்பராசி சிரமம், அதே போல் சதயம் கும்பம் சிரமம், பூரட்டாதி கும்பம் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் மட்டும் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் ஸ்டடீஸ்லயும் கொஞ்சம் ஓரளவுக்கு டாக்டர், கொஞ்சம் ஒரு இதில். இந்த சதயம் அவிட்டம்லாம் கொஞ்சம் நார்மல் ஸ்டடீஸ் தான். இவங்க கொஞ்சம் ஹையர், கொஞ்சம் இவங்களுக்கு ஓரளவுக்கு யோசிப்பாங்க. இவங்க 2 பேரும் யோசிக்க மாட்டாங்க. அப்பப்போ உடனே பண்ணிடணும், உடனே எல்லாமே பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால கொஞ்சம் விஷயம் அதனால கொஞ்சம் பார்த்துக்கணும். ரொம்ப சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. 3 தெய்வங்களை வந்து வழிபாடு செய்ய சொல்லியிருக்கீங்க கும்பராசிக்கு. நிச்சயமா நிதானமும் கவனமும் இருந்தா இந்த வருஷத்தை ரொம்ப சூப்பரா கடந்துடலாம். அருமையான பதிவு கொடுத்ததற்கு நன்றிங்க. நன்றி.